அது காரணமும் நீங்க தான். அது காரணமும் நீங்க தான். நான் அப்படித்தானே இருப்பேன். எவன் என்ன கேள்வி கேட்பான்? கேட்டா அப்படி சொல்லிக்கிறேன். சக்தி என்ன பெரிய, பிரின்ஸ் என்ன பெரிய அப்படி நினைச்சீங்கன்னா அது காரணமும் நீங்க. ரெண்டுமே நீங்க. ஆனா இதுக்கான இம்பாக்ட் வேற, இதுக்கான இம்பாக்ட் வேற. அப்ப இந்த ஃபார்மெட்டுக்குள்ள வந்து உட்கார்றதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஃபார்மெட் வந்து பிராண்டா மாறுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இதை நான் சொல்லல. மண்டக்குள்ள இதுக்கு பேர் ப்ரொஜெக்டர். நீங்க பார்த்துருப்பீங்க, ப்ரொஜெக்டர் பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த ப்ரொஜெக்டர் பாருங்க. மண்டக்குள்ள நெகட்டிவா உங்க மண்டை இருந்துச்சுன்னா நீங்க ப்ரொஜெக்ட் பண்றது வந்து நெகட்டிவா வெளியே தெரியும். உங்க மனசுக்குள்ள பாசிட்டிவா நீங்க இருந்தீங்கன்னா நீங்க ப்ரொஜெக்ட் பண்றது பாசிட்டிவா வெளியே தெரியும். அப்ப வெளியே தெரியறதுங்கிறது உங்க மண்டைக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் நீங்க ப்ரொஜெக்ட் பண்ண போறீங்க. அப்போ ஒரு பாசிட்டிவ் செல்ஃப் இமேஜ் இருந்துச்சுன்னா ப்ரொஜெக்ஷன் அப்படி இருக்கும். நெகட்டிவ் செல்ஃப் இமேஜ் இருந்துச்சுன்னா ப்ரொஜெக்ஷன் அப்படி இருக்கும். நீங்க ப்ரொஜெக்ட் பண்றதை வச்சுதான் உங்களை மேல அடுத்தவங்க தர மரியாதையும், உங்க ப்ராடக்ட் மேல அடுத்தவங்க தர மரியாதையும். அப்ப திவாக்கு ஒரு வேல்யூ கிரியேட் ஆகணும்னா ஸ்ரீமதிக்கும் துரைக்கும் ஒரு வேல்யூ கிரியேட் ஆகணும். விமல் சாருக்கு ஒரு வேல்யூ கிரியேட் ஆகணும். ஸ்ரீமுருகன் சாருக்கு ஒரு வேல்யூ கிரியேட் ஆகணும். அந்த வேல்யூ திவாவா மாற வாய்ப்பு இருக்கு. இதுதான் ரொம்ப சிம்பிளான விஷயம். பிரின்ஸ் மேல அபிப்பிராயம் இல்லைன்னா பிரின்ஸ் விற்கிற பொருள் மேல அபிப்பிராயம் இருக்கவே வாய்ப்பே கிடையாது. பிரின்ஸ் மேல அபிப்பிராயம் வரும்போது பிரின்ஸ் விற்கிற பொருளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அபிப்பிராயம் வந்து சேரும். அப்ப திவால நம்ம ஒரு நல்ல விஷயத்த செய்யணும்னு ஆசைப்பட்டா, காசு சம்பாதிக்க ஆசைப்பட்டா, லைஃப் ஸ்டைல் வாழ ஆசைப்பட்டா, இந்த பக்கம் ஆஸ் அ பர்சன் பிரின்ஸ் யாருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் என்ன ப்ரொஜெக்ட் பண்றேங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நான் சொல்லல. டாக்டர் மேக்ஸ்வெல் மால்ஸ் அப்படிங்கிற இவர் வந்து 19 காஸ்மெட்டிக் சர்ஜன். இவர் வந்து ஒரு அதிசயத்தை பார்த்தாரு. இவர் என்ன பார்த்தாருன்னா, காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்றாரு. ஆனா முகம்லாம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆனவங்களுக்கு சர்ஜரி சக்சஸ்ஃபுல் ஆகுது. சர்ஜரி நல்லா பண்றாரு. ஆனா சர்ஜரி முடிச்சதுக்கு அப்புறமும் சில பேர் ஹாப்பியா இருக்காங்க, சில பேர் ஹாப்பியா இல்ல. அந்த முகத்தை பார்த்து ஆக்சுவலா இருந்த நிலைமைக்கு இப்ப வந்து சர்ஜரிக்கு அப்புறம் ஆக்சுவலி நல்லா தான் இருக்காங்க. ஆனா சில பேர் அந்த முகத்தை கண்ணாடியில பார்த்தோன்னா ஹாப்பியா இருக்காங்க, சில பேர் அந்த முகத்தை பார்த்தோன்னா ஹாப்பியா இல்ல. இப்பதான் ரொம்ப வருத்தப்பட்டார். மேக்ஸிமம் மாஸ் வருத்தப்பட்டார். ஏன்னா நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமும் இவங்க ஏன் சில பேர் ஹாப்பியா இல்ல அப்படி யோசிச்சப்பதான் அவர் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சாரு. நாம அழகா இருக்கும் அழகா இல்லைங்கிறது வெளியே இருந்து ஒருத்தர் பார்த்து சொல்றது இல்ல, அவன் டிசைட் பண்றதுதாங்கிறத அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாரு. அப்ப இன்னர் பியூட்டி தான் வெளியே காட்டுறாங்கிறத அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணார். அப்பதான் இவர் தான் அந்த கான்செப்ட் கண்டுபிடிச்சாரு. செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சாரு. செல்ஃப் இமேஜ். அப்ப செல்ஃப் இமேஜ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டார். அப்போ ஒரு மனுஷனோட வாழ்க்கையில சக்சஸ் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அவனை எப்படி பாக்குறாங்கிறத வச்சுதான் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கறத அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு. அதை வச்சு செல்ஃப் இமேஜ்ங்கிற ஒரு கான்செப்ட் ரொம்ப டெப்தா அவர் வந்து ரொம்ப தூரம் பயணிச்சார். ஓகேங்களா? அப்போ எனக்கு செட் ஆகும், செட் ஆகாது. எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது, அவனுக்கு மட்டும் ஏன் எல்லாமே ஓட்டுது, எனக்கு ஏன் இது ஓட்ட மாட்டேங்குது, எனக்கு என்ன 7.5 அவனுக்கு என்ன 11.5, இந்த கேள்வி எல்லாம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த செல்ஃப் இமேஜ் தான் ஸ்டார்ட் ஆகும். சில பேர் பாத்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க, நீங்க சொல்றது பூரா கரெக்ட் தான் சார், பட் எங்களுக்கு செட் ஆகாது சார். நீங்க சொல்றது பூரா கரெக்ட் தான் சார், பட் எங்க ஊருக்கு ஒத்து வராது சார். நீங்க சொல்றது பூரா கரெக்ட் தான் சார், பட் என்னால இது பண்ண முடியாது சார். சொல்றது எல்லாமே எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா செல்ஃப் இமேஜ் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கறத அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா அவர் வந்து சயின்டிபிக்கா கண்டுபிடிச்சு கொடுத்தாரு. அப்ப அதுக்கு பேர் வச்சார், இன்விசிபிள் ஃபோர்ஸ் பேர் வச்சார். எதுக்குன்னா இந்த செல்ஃப் இமேஜ் இன்விசிபிள் ஃபோர்ஸ் பேர் வச்சார். அது உங்களுக்கே தெரியாது, அதுதான் உங்க வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுது. உங்க செல்ஃப் இமேஜ் பாசிட்டிவா இருந்தா நீங்க இந்த உலகத்தை பாக்குற ஆங்கிள் பாசிட்டிவா இருக்கும். உங்க செல்ஃப் இமேஜ் நெகட்டிவா இருந்தா இந்த உலகத்தை நீங்க பாக்குற ஆங்கிள் நெகட்டிவாவே மாறிடும். அது உங்க வாழ்க்கையை வந்து பெருசா டிஸ்டர்ப் பண்ணிடுங்கிறத அவர் சயின்டிபிக்கா நமக்கு வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சார். அப்போ உங்க செல்ஃப் இமேஜ் வந்து எப்படி இருக்குன்னு ரெண்டா கேட்கிறாரு. ஒண்ணு கேட்கிறாரு, உங்க செல்ஃப் இமேஜ் எக்ஸ்பிரசிவ் செல்ஃப் இமேஜா இருக்கா இல்ல டிராப்டு செல்ஃப் இமேஜா இருக்கான்னு கேட்கிறாரு. எக்ஸ்பிரசிவ் செல்ஃப் இமேஜ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்போ துரை சார் என் கூட பேசுறாருன்னு வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் முருகன் சார் கிட்ட பேசுறாருன்னா எக்ஸ்பிரசிவ் செல்ஃப் இமேஜ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, டவுட் இருந்தா கேட்டுரும். தலைவர் நீங்க சொன்னது கரெக்ட் தான், பட் இங்க எனக்கு சின்ன நெருடல் இருக்கு, இதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு எக்ஸ்பிரஸ் செல்ஃப் இமேஜ் கேட்டுரும். இந்த டிராப்டு செல்ஃப் இமேஜ் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, தானா ஒன்னு கணக்கு போட்டுக்கும், அதுவா ஒன்னு கற்பனை பண்ணிக்கும், அதுவா ஒன்னு டிசைட் பண்ணிக்கும். யாருக்கிட்டையும் வந்து பேசுறதுக்கு அதுக்கு மனசு வராது, ஒரு ஈகோ பிராக்கெட்ல மாட்டிக்கும். அந்த டிராப்டு செல்ஃப் இமேஜ் என்ன பண்ணும்னா அந்த மனுஷனையும் வாழ்க்கை பூரா டிராப்டா மாத்திரும். எக்ஸ்பிரசிவ் செல்ஃப் இமேஜ் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, எல்லாத்துலயும் கலந்து போறதுக்கான வாய்ப்பு கிரியேட் பண்ணி கொடுத்துரும் அப்படின்னாரு. அப்போ காஸ்மெட்டிக் சர்ஜன் சொல்றாரு, உன்னுடைய முக அழகை விட முக்கியம் உன் அக அழகு தான். செல்ஃப் இமேஜ்ங்கிறது அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறத யார போன வந்தவங்கன்னா சொல்ல, ஒரு காஸ்மெட்டிக் சர்ஜன் சொல்றாருக்கும் போது அது இம்பார்ட்டன்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அப்ப அந்த இன்னர் தாட் தான் அவரை பிராண்டா மாத்துது. அப்ப நெகட்டிவ் செல்ஃப் இமேஜ் இருக்கிற ஒருத்தருடைய பிராண்டிங் வந்து நெகட்டிவ் பிராண்டா வெளியே தெரிவாரு, பாசிட்டிவ் செல்ஃப் இமேஜ் இருக்கிற பாசிட்டிவ் பிராண்டா வெளியே தெரிவாரு. சிம்பிள் எக்ஸாம்பிள், பாகுபலி படம் பார்த்திருந்தீங்கன்னா
2 பேர் மிகப்பெரிய வீரன்னு காட்டியிருப்பாங்க. பல்லாவும் மிகப்பெரிய வீரன்னு காட்டியிருப்பாங்க. பாகுபலி மிகப்பெரிய வீரன் காட்டியிருப்பாங்க. ஆனா ஒருத்தன் ஹீரோ, ஒருத்தன் இல்ல. அப்போ வீரத்தை பேஸ் பண்ணி ஹீரோ வில்லன் இல்ல. பாகுபலி செல்ஃப் இமேஜ் பாசிட்டிவ், மத்தவங்க பழகிறது பேசுறதெல்லாம் பாசிட்டிவா இருக்கும். பல்லாவுடைய நெகட்டிவ் செல்ஃப் இமேஜ் நெகட்டிவ், மத்தவங்க பேசுறது பழகிறது பூரா நெகட்டிவாவே இருக்கும். அப்ப வீரத்தை பேஸ் பண்ணி பிராண்டிங் இல்ல. இன்னர் பாசிட்டிவா இருந்தா ஹீஸ் அ ஹீரோ, இன்னர் நெகட்டிவா இருந்தா ஹீஸ் அ வில்லன். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு படமே. அப்ப இந்த ஹோல் ஐடியா என்ன, செல்ஃப் இமேஜ் எவ்வளவு பாசிட்டிவா வச்சிருக்காங்கிறது தான். அப்ப இந்த எம்சிசி மெட்டாவுடைய பாயிண்ட் என்னன்னு கேட்டா, சக்சஸ்ஃபுல் ரெஃபரல் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் எதை எடுத்து பார்த்தாலும், டிஎல்சின்னு ஒரு கம்பெனி, ஒரு ஒரு 1600 கோடி கம்பெனி, ஒரு கம்பெனி ஒன்று, டிஎல்சின்னு ஒரு கம்பெனி இன்சூரன்ஸ் பண்ணாங்க. அந்த கம்பெனியோட சக்சஸ், ஆம்வேயோட சக்சஸ், ஹெர்பல் லைஃபோட சக்சஸ், இன்னைக்கு கிரிப்டோ கரன்சில பில்டெக்ஸ் கம்பெனி, இந்த கம்பெனியோட சக்சஸ் எல்லாமே எடுத்து பார்த்தா ஒரு விஷயம் ஸ்ட்ராங்கா இருக்கு. எல்லாத்துக்கும் ட்ரைனிங் மாடியூல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்பஸோட ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று எல்லாருமே வச்சிருக்காங்க. யாரெல்லாம் அதை ஃபாலோ பண்ணாங்களோ அவங்க எல்லாம் ஜெயிச்சாங்க. யாரெல்லாம் ஜெயிக்கான பேசினாங்க அவங்க காண போனாங்க. இது ப்ரூவன். அப்போ நான் வந்து இப்போ 2 வாரமா இது சாப்பிட்டு இருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் டப்பா முடி செகண்ட் டப்பாக்கு வந்திருக்கேன். ஐ குட் சி a பாசிட்டிவ் டிஃபரன்ஸ். என் உடம்புல சில பாசிட்டிவ் டிஃபரன்ஸ் என்னால பார்க்க முடியுது. திவானால என் உடம்புல சில பாசிட்டிவ் டிஃபரன்ஸ் என்னால பார்க்க முடியுது. அப்போ வி ஹேவ் a குட் ப்ராடக்ட் சூப்பர் ப்ராடக்ட். ரெஃபரல் மார்க்கெட்டிங்ல பைனரியில ப்ராடக்ட் இது வரைக்கும் வந்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கு. எல்லா ப்ராடக்ட்டுமே சன்ஃபிளவர் மாடல் இருக்கும். இது மட்டும் தான் ஃபர்ஸ்ட் டைம் பைனரிக்குள்ள ஒரு ப்ராடக்ட். 2500 ரூபாய் 5000 ரூபாய் என்ட்ரி, ஒரே ப்ராடக்ட், எல்லாத்துக்கும் ஒரே ப்ராடக்ட். தட் இஸ் இன்ட்ரெஸ்டிங். அவ ப்ராடக்ட் சூப்பரா கிடைச்சிருக்கு. ஆனா சக்சஸ் எங்க இருக்கும் கேட்டீங்கன்னா, வெறும் ப்ராடக்ட் சார்ந்தது இல்ல, செல்ஃப் இமேஜ் சார்ந்தது, அந்த ப்ராசஸ் சார்ந்தது. அதை வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ அதுல கிளாரிட்டி நீங்க இப்போ ஒரு போட்டோ கொடுங்களேன். ஒரு பொண்ணு பார்க்க போறோம், உங்க பையனுக்கு மாப்பிள்ளை பார்க்க போறோம், பொண்ணு பார்க்க போறோம், ஒரு போட்டோ கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா, இல்லைன்னா நான் வந்து ஹென்ரி எட்வர்ட் சார்ட்ட வந்து, இல்ல கோபாலகிருஷ்ணன் சார்ட்ட வந்து, சார் நாளைக்கு ஒரு மேகசின்ல உங்க போட்டோ போடணும் சார், ஒரு போட்டோ கொடுங்கன்னு கேட்டா, இருக்கிற 10 போட்டோவை செக் பண்ணி எது பெஸ்ட் போட்டோன்னு அவருக்கு தோணுது அதானே கொடுப்பாரு. அப்படின்னா அப்படின்னா ஒரு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு 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 போட்டோவை கொடுக்கணும்னா எந்த போட்டோ அழகா இருக்குன்னு நீங்க யோசிப்பீங்கன்னா, அன்றாட உங்களை தூரத்துல இருந்து பார்ப்பானே அவன் உங்களுக்கு எப்படி பார்ப்பாங்கிற பயம் உங்களுக்கு இருக்கிறது இல்லைங்கிறத நீங்க சிக்கல. ஒரு போட்டோவை பார்த்து உங்களை பத்தி ஒருத்தர் வந்து பயங்கரமா ஏதோ நம்புவார் நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களை நேர்ல பாக்குறவங்களை பத்தி என்ன நினைப்பாருங்கிறது அதை விட முக்கியம் தானே. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய கான்செப்ட். ஓகேங்களா? சோ அதனால வந்து இங்கதான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். நான் ரொம்ப நேரம் நீங்க எடுக்கல. நீங்க வந்து 150 பேர் 100 பேர் நாங்க, தட்ஸ் ஃபைன். நமக்கு 50 பேர் இருந்தாலும் போதும், 25 பேர் இருந்தாலும் போதும், 10 பேர் இருந்தாலும் போதும். நம்ம அவங்களை தூக்கிட்டு போறோம். பட் இந்த செஷனோட பியூட்டி எங்க எதுன்னா இந்த செல்ஃப் இமேஜ் தான். அதனால நம்ம சீக்கிரமா இந்த செஷனோட வேல்யூ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் வந்து சொல்லிட்டே வரேன். அப்போ வந்து உங்க உங்க வாழ்க்கையை நீங்க தான் டிசைட் பண்றீங்க. அதுல நீங்க ஹீரோவாவும் இருக்கலாம், வில்லனாவும் இருக்கலாம். பட் இதா மட்டும் ஆயிடக்கூடாது, விக்டிம் ஆயிடக்கூடாது. விக்டிம்னா யாரு தெரியுமா? அந்த ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் நடுவுல பாதிக்கப்பட்டவன். அவன் வாழ்க்கை, அந்த விக்டிமுக்கு வந்து வாழ்க்கை அவன் கையில இல்ல. விக்டிம்னா ஒரு ஒரு புயல்ல பாதிக்கப்படுறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் பேர் விக்டிம். அந்த புயலுக்கான காரணம் அவன் இல்ல. அது இன்னும் கொடுமையான வாழ்க்கை. வில்லனா கூட வாழ்ந்துடலாம், ஆனா விக்டிமும் வாழ்ந்துருக்கணும். இல்ல வில்லனா கூட அது காரணம் நான் தான் முடிவு பண்ணேன், நான் தப்பா நான் தான் முடிவு பண்ணேன், அதனால ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன். பல்லாவா வாழ்ந்ததுல பல்லாக்கு பெரிய பெரிய ப்ராப்ளம் இல்ல. ஏன்னா பல்லாவா வாழ ஆசைப்பட்டது பல்லா தான், அதுல பிரச்சனை கிடையாது. பாகுபலியா வாழ ஆசைப்பட்டது பாகுபலி தான், அதனால அதுவும் தப்பு கிடையாது. ஆனா ப்ராப்ளம் யாருன்னா இந்த விக்டிம் தான், பாதிக்கப்பட்டவன். சார் இதுக்கு நான் காரணம் இல்லை சார், இவன் வந்து அடிச்சுட்டு போனான் சார், அவனு வந்து அடிச்சுட்டு போனான் சார், இவனும் அடிச்சான் அவனும் அடிச்சான் சார். அப்படி வாழ்றவங்க தான் கொடுமையான வாழ்க்கை வாழ்றாங்க. அப்ப என்னைக்குமே நம்ம வாழ்க்கையில் நம்ம விக்டிமா மட்டும் மாறி இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஹீரோவா மாறணும் அப்படின்னா இந்த செல்ஃப் இமேஜ்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். இந்த மாதிரி வாரம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண போறோம், நிறைய டிஸ்கஸ் பண்ண போறோம், நிறைய ட்ரைனர்ஸ் வர போறாங்க. 2 கேரண்டி. 1, அப்சல்யூட் மணி மேக்கிங் இஸ் பாசிபிள், நிறைய காசு சம்பாதிக்க போறோம். 2, ஒரு பியூட்டிஃபுல்லான இன்னர் செல்ஃப் இமேஜோட வாழ போறோம். 3, ஒரு எக்ஸ்டர்னல் லைஃப் ஸ்டைல் வாழ போறோம். இதுக்கான பேஸ் தான் எம்சிசி. இதோட பேஸ் தான் எம்சிசி. எம்சிசினா என்ன? இதுதான் எம்சிசி. சோ இது வந்து எல்லாரும் வரவும் போறவங்களும் கொடுக்க முடியாது இல்ல, சும்மா நினைச்சவங்களும் தூக்கி கொடுத்துட முடியாது இல்ல. அப்ப இதுல வந்து ஒரு கிளியர் ப்ராசஸும் ஸ்ட்ரக்சரும் இருக்கும். இப்பவே நீங்க நாகப்பன் சாரா இருக்கலாம், இல்ல ஸ்ரீமுருகன் சாரா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, உங்க நண்பர்களுக்கு சொல்லிருங்க, இது கொஞ்சம் வித்தியாசமான ப்ராசஸ் பா, கொஞ்சம் ஒழுங்கா இருந்தா மட்டும் வந்தா போதும், இல்லைன்னா வர வேணும்னு சொல்லிட்டாங்கன்னு நீங்க சொல்லிருங்க. நமக்கு 40-50 பேர் இருந்தாலும் போதும். இந்த 50 பேரை வந்து இந்த ப்ராசஸ் கரெக்டா ஃபாலோ பண்ணணும். இப்பவே சொல்லிடுறேன், இந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும். 6 மணிக்கு வேணா 6 மணிக்கு வரணும், இப்படிதான் உட்காரணும், இப்படிதான் உட்காரணும். தெர் இஸ் அ ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் உங்களால முடியினா மட்டும் வந்தா போதும், இல்லைன்னா நோ ப்ராப்ளம்.
10 பேர் இருந்தாலும் போதும், we can make it out. பட் வாட் கேரண்டி ஐ கேன் கிவ், நான் என்ன கேரண்டி கொடுக்க முடியும்னு கேட்டீங்கன்னா, இந்த சிஸ்டம் நீங்க 6 மாசம் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஃபினாமினல் மணி மேக்கிங் இஸ் பாசிபிள். ஒரு ஸ்ட்ராங்கான டீம் கிரியேட் ஆயிருக்கும். 2வது. 3வது, ஒரு எக்ஸலண்டான இன்னர் பீஸோட லைஃப் ஸ்டைல் வாழ முடியும். 3மே கேரண்டி. ஆனா there is a process. ஓகேங்களா? சோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நீங்க வந்து உங்களை பாக்குற செல்ஃப் இமேஜ்ல பாக்குறீங்கன்னா இந்த 3மே ஸ்ட்ராங்கா இருக்கும். இன்டெலெக்சுவல் செல்ஃபும் ஸ்ட்ராங்கா இருக்கும், எமோஷனல் செல்ஃபும் ஸ்ட்ராங்கா இருக்கும், பாடிலி செல்ஃபும் ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த பாடிலி செல்ஃபுக்கு வந்து நமக்கு திவா இருக்கு. பட் இந்த ரெண்டும் நம்ம சரி பண்ணி ஆகணும். இன்டெலெக்சுவல் செல்ஃபும் ரெடி பண்ணி ஆகணும், எமோஷனல் செல்ஃபும் ரெடி பண்ணி ஆகணும். இது பை காட்ஸ் கிரேஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. பட் இது ரெண்டும் வந்து நம்ம தான் டிசைன் பண்ணிக்கணும். அப்பதான் அந்த ஹோல் ஐடியா ஆஃப் செல்ஃப் இமேஜ் வந்து ஒர்க் அவுட் ஆகும். இது மட்டும் கிடைச்சி இது ரெண்டையும் கவனிக்காம விட்டுட்டீங்கன்னா இந்த ஹோல் செல்ஃப் இமேஜ் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அப்ப செல்ஃப் இமேஜ் நெகட்டிவா இருந்தா as a person நீங்க நெகட்டிவா மாறிடுவீங்க. அப்ப as a brand நீங்க நெகட்டிவா மாறிடுவீங்க. அந்த கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகேங்களா? நீங்க இந்த கதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ஒரு முறை இந்த கதை சொல்லிடுறேன். நீ சும்மா ஒரு லைன் தான் சொல்லிடுறேன். அதாவது இதெல்லாம் கழுகு, காக்கா கூட வாழ்ற கழுகா இருந்தா அது கழுகாகவே இருந்தாலும் காக்கா கூட வாழ்றதுனால காக்காக்கான ஆட்டிடியூட் தான் கிடைக்குங்கிற ஒரு சிக்கல் ஒண்ணு இருக்கும் இல்லையா? ஆனா கழுகுகள் என்னைக்குமே கழுகுகள் தான். இந்த பௌர்ணமிங்கிற இந்த பொண்ணு ஒரு நெருப்புல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிறாங்க. இந்த கையெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஃபயர் ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிறாங்க. 42 ஆபரேஷன் பண்றாங்க. 42 ஆபரேஷனுக்கு இந்த பொண்ணு மனசு ரெடியா இருந்துச்சு. அதான் இம்பார்ட்டன்ட். 42 ஆபரேஷன் பண்ணி இன்னைக்கு இந்த முகம் வந்து ஓரளவுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண நல்லா இருக்காங்க. பட் இந்த பொண்ணு டாக்டர்ஸ் சொல்றாங்க 42 ஆபரேஷன் பண்றதுக்குலாம் பெரிய மனசு வேணும். ஆனா பயங்கரமான பாசிட்டிவ் செல்ஃப் இமேஜ் இருக்க பொண்ணா இவங்க இருந்தாங்க. வந்தாங்க 42 ஆபரேஷன் அண்டர்கோ பண்ணாங்க. இன்னைக்கு ஷீ இஸ் அ சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரெயினர். அவங்க சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரெயினர். நிறைய பேருக்கு மோட்டிவேஷன் தராங்க, நிறைய பேருக்கு லைஃப் மாத்துறாங்க. பட் ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா 42 ஆபரேஷன் பண்றதுக்கான அந்த கட்ஸ் எங்க இருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா அவங்க மண்டக்குள்ள இருந்து பாசிட்டிவ் செல்ஃப் இமேஜ் தான். என்னால ஒரு பெட்டரான வாழ்க்கையை வாழ முடியும். எதுக்கப்புறம்? உடம்பே நெருப்பால பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம். அப்ப இங்க ஸ்டார்ட் வந்து செல்ஃப் இமேஜ் தான். அது ரொம்ப கிளியரா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கு, நம்ம அப்பப்போ ஒவ்வொரு நாளும் பார்ப்போம். இப்போ செல்ஃப் இமேஜ்ல வந்து 2 ப்ராப்ளம் இருக்கு. ஒன்னு சொல்றேன் கேளுங்க. சப்போஸ் ஒரு நெகட்டிவ் செல்ஃப் இம்பாக்ட் இருந்தா என்ன ஆகும் பாருங்களேன். ஒரு ஆள் இருக்காரு. அவர் வந்து பயங்கரமான திறமைசாலி, பயங்கரமான புத்திசாலி, எல்லா திறமையும் இருக்கு, எல்லா கேப்பபிலிட்டியும் இருக்கு, எல்லா டேலண்டும் இருக்கு. ஆனா கொஞ்சம் ஈகோ மட்டும் ஒரு மண்டக்குள்ள வச்சுக்கிட்டாரு. கொஞ்சம் ஈகோ எல்லாம் இருந்துச்சு, கொஞ்சம் ஈகோ மட்டும் ஒரு மண்டக்குள்ள வச்சுக்கிட்டாரு. கொஞ்சம் ஈகோ இருந்தனால ஒரு வாழ்க்கையே நாசமா போச்சு. அவர் பேர் தான் வடிவேல் அப்படின்னு பேர். அப்ப எவ்வளவு திறமை இருந்தாலும் கொஞ்சம் ஈகோ இருந்தா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா வடிவேல் மாதிரி வாழ்க்கை நாசமா போயிடும். ஏத்தி விட்ட ராஜ்கிரண், ஏத்தி விட்ட சங்கர், ஏத்தி விட்ட சிம்பு தேவன் எல்லாத்தையும் ஏத்தி பேசினாரு. இன்னைக்கு வாழ்க்கையே ஒண்ணும் இல்லாம போயிட்டு. ஆனா திறமைசாலியான்னு கேட்டா திறமைசாலி, மாற்று கருத்தே கிடையாது. ஆனா என்ன இருந்துச்சு? கொஞ்சம் திமிர் இருந்துச்சு, வாழ்க்கை நாசம் இருந்துச்சு. அதே இன்னொரு எக்ஸாம்பிளா காட்டுறேன் பாருங்க. ஒரு பவர்ஃபுல் தமிழ் சினிமா பிராண்டு, பயங்கரமான நல்ல மனசுக்காரரு, மிகப்பெரிய நல்ல மனசுக்கு சொந்தக்காரரு, ஊருக்கே ஹெல்ப் பண்ணவரு, மிகப்பெரிய தைரியசாலி, இறங்கி ஃபீல்ட்ல வேலை செய்வாரு. நியாயமா பார்த்திருந்தா இப்பதான் அவர் இப்ப வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு சிஎம் அவர் தான் இருந்திருக்கணும். ஒரே ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சு, சரக்கு மட்டும் அடிச்சாரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை விட்டு போயிட்டாரு. யாரு? விஜயகாந்த். அப்ப ஒண்ணு என்ன பண்ணும்? ஒண்ணு என்ன பண்ணும்? வாழ்க்கையை அழிக்கும். ஒண்ணு தானே அப்படி நம்ம நினைக்கிற அந்த ஒண்ணு வாழ்க்கையை அழிச்சு, அந்த ஒண்ணு 99% சூப்பரா இருக்கு, ஒண்ணு தானே தப்பா வச்சுட்டு நினைக்கிற அந்த ஒண்ணு அந்த 99% காலி பண்ணும். அதுதான் இங்க இருக்க மிகப்பெரிய ப்ராப்ளமே. வடிவேலும் விஜயகாந்தும் எக்ஸாம்பிள் சொல்லும் போது நீங்க 2 அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெகட்டிவ் பிராண்ட், நெகட்டிவ் ஈகோ இருந்தா நீங்க அவுட். ஒரே ஒரு பேட் ஹேபிட் தான் நீங்க அவுட். சிம்பிள். அவ்வளவுதான் லைஃப். அப்போ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப நம்ம அடுத்தடுத்த வாரங்கள் செல்ஃப் இமேஜை பத்தி, லீடர்ஷிப் பத்தி, டீம் பத்தி நிறைய விஷயங்கள் பேச போறோம். நம்ம டீமை கட்டமைக்க போறோம். இது வந்து ரொம்ப 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 ப்ரொஃபஷனலா, ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு பவர்ஃபுல் டீம் உருவாக்கணுங்கிறதுக்காக எம்சிசி கண்டுபிடிக்கப்பட்டது. என்ன ஆகும் எம்சிசி நான் சொல்றேன் பாருங்க. ஒரு கதை ஒண்ணு இருக்கு, 1 degree டிஃப்ளெக்ஷன் ஒரு கதை இருக்கு. அதாவது கால்ஃப் கேம்ல நீங்க பாத்தீங்கன்னா இப்படி பாலை வச்சு இப்படி அடிப்பாங்க. ஓகேங்களா? பாலை வச்சு இப்படி இப்படி அடிப்பாங்க, இந்த பால் அடிப்பாங்க. அந்த மாதிரி அடிக்கும் போது என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ராஜா சார் தான் நம்ம குருன்னு வச்சுக்கோங்களேன், வினோதினி மேடம் தான் சிஷ்யர்னு வச்சுக்கோங்களேன். ராஜா சார் அடிச்சாருன்னா நேரம் குழிக்கு பக்கத்துல போய் விழுகுது. வினோதினி மேடம் வாங்கி அடிச்சாங்கன்னா குழி தாண்டி ரொம்ப தூரம் தள்ளி இந்த பக்கம் போய் விழுகுது. திருப்பி ராஜா சார் அடிச்சாரு நேரம் குழிக்கு பக்கத்திலே போய் விழுகுது. வினோதினி மேடம் வாங்கி அடிச்சா அப்படியே கிராஸ் ஆகி எங்கேயோ போய் விழுகுது.
அப்போ வந்து வினோதினி மேடம் கேக்குறாங்க, சிஷ்யர் வந்து குரு கிட்ட கேக்குறாங்க, சார் நீங்க அடிக்கிறது நான் அடிக்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கு, பட் நீங்க அடிக்கிறது குழிக்கு பக்கத்திலே விழுகுது, நான் அடிச்சு இவ்வளவு தூரம் தள்ளி விழுகுதுன்னு கேக்குறாங்க. அதுக்கு குரு சொன்னாரு, நீ ஸ்டிக்கு பிடிக்கிறதுக்கும் நான் ஸ்டிக்கு பிடிக்கிறதுக்கும் 1 டிகிரி டிஃப்ளெக்ஷன். ஆனா ஆரம்பத்துல 1 டிகிரி, முடியும் போது 100 டிகிரி. சின்ன தப்புன்னு நினைக்கிற அந்த சின்ன தப்பு தான் முடியும் போது மொத்தமா போய் முடிஞ்சிருது. அதனால நீ 1 டிகிரி கரெக்டா படி, நீ உனக்கு குழி பக்கத்துல விழுகுன்றாங்க. இந்த எம்சிசி எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த 1 டிகிரி டிஃப்ளெக்ஷனுக்கு தான். சின்ன சின்னதா நாம என்ன பண்ண போறோம், 100 டிகிரி திருப்பி போறோம் நம்ம லைஃப. இதெல்லாம் உங்களுக்கு இம்பாக்ட் பண்ணுமா நீங்க நினைச்சீங்கன்னா, நான் கேரண்டி தரேன். இப்ப நான் பேசின ஒரு 15 நிமிஷம் நான் பேசின இந்த கண்டென்ட் யாரோ 2 பேர்த்த 1 டிகிரி திருப்பி இருக்கு. அந்த மாதிரி எம்சிசி என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, லைஃப் லாங் நம்மளை கம்ப்ளீட்டா ஒரு பாசிட்டிவ் பக்கம் திருப்பத்துக்கு தான் இந்த எம்சிசிங்கிற கான்செப்டை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 2 வார்த்தை இருக்கு, கனவு லட்சியம். லாஸ்ட் டைம் நம்ம சென்னையில பேசணும், கனவு லட்சியம் நான் பேசணும், ஞாபகம் இருக்கா? அது வந்து பாத்தீங்கன்னா நம்பால் சொன்னதுதான், இவர் தான் சொன்னார். உசைன் போல்ட் தான் அந்த வார்த்தையை சொன்னார். ஓகேங்களா? ட்ரீம்ஸ் ஆர் ஃப்ரீ, கோல்ஸ் ஹேவ் அ காஸ்ட் அப்படின்னு சொன்னார். கனவுகள் இலவசம், அதை நீங்க லட்சியமாக மாத்தினா அதுக்கு ஒரு விலை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். ஓகேங்களா? அப்போ நம்ம எல்லாருமே திவால பெருசா ஜெயிக்கணும்னு கனவு காண்றோம். எம்சிசி மெட்டாங்கிறது அந்த கனவை லட்சியமா மாத்துறதுக்கு தான். அதான் ப்ராசஸ். அதான் நம்ம பண்ண போறோம். தோற்பவர்கள் காண்பது கனவு, வெற்றியாளர் முடிவு செய்வது லட்சியம். அப்ப இந்த டிஃபரன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். சோ நமக்குன்னு ஒரு பிளான் வச்சிருக்கோம், அந்த ஃபினிஷ் டார்கெட் போய் அச்சீவ் பண்ணுங்கிறது தான் எம்சிசியோட ஹோல் ஐடியா. அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஷீட்ஸ் நிறைய வரப்போகுது. இந்த மாதிரி ஷீட்ஸ் ஆக்டிவிட்டி பிளானர்ஸ் ஏகப்பட்ட வேலை நம்ம பண்ண போறோம் எம்சிசில. ஓகேங்களா? இது வந்து அட்டாமிக் ஹேபிட்ஸ் ஒரு புக் யாராவது படிச்சிருந்தீங்கன்னா அந்த புக்ல நீங்க இதை எடுக்கலாம். அதாவது என்ன பண்ணணும்னு கேக்குறாங்க. இது வந்து ரொம்ப அழகான ஒரு கான்செப்ட். அதாவது ஒருத்தர் இப்படி நடந்து போறாரு, அவர் வாக்கிங் போறது இல்ல, ஜிம்முக்கு போறது இல்ல, ஃபுட் கண்ட்ரோல் பண்றது இல்ல, அவர் வந்து நினைச்சதெல்லாம் செய்யறாரு. இப்படி ஒருத்தர் இருக்காரு. ஒருத்தர் என்ன பண்றாரு, ஜிம்முக்கு போறாரு, வாக்கிங் போறாரு, ஃபுட் கண்ட்ரோல் போறாரு, இப்படி ஒருத்தர் போறாரு. இவர் இப்படி நடந்து போறாரு, இவர் இப்படி ரொம்ப கஷ்டப்படுறாரு, ரொம்ப பாடா படுறாரு. சீக்கிரம் 4 மணிக்கு காலையில எழுந்திரிச்சாரு, கடவுள் பக்தியோடு இருக்காரு, ஊர்ல இறங்கி ஃபீல்டுல இறங்கி வேலை செய்யறாரு. இவர் ஃபீல்டுக்கு போறது இல்ல, யாரையும் பாக்குறது இல்ல, பேசுறது இல்ல. இவர் ஃபீல்டுக்கு போறாரு, நிறைய பேர்த்துல பேசுறாரு, பழகாரு. இப்படி என்ன பிரிச்சுக்கோங்களேன். இப்ப இவரு போற ட்ராக் கவனிச்சீங்கன்னா, இவர் சாதாரண ஜாலியா நடந்து போயிட்டு இருப்பாரு, இவர் பெரிய எஃபர்ட் போட்டுட்டே இருப்பாரு. ஆனா இந்த இடம் வந்து சேர்ற வரைக்கும் இவரும் ஒரே மாதிரி நடந்து போற மாதிரி ஃபீலிங் வரும். இவருக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்காது, இவருக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்காது. அப்ப இங்க நடந்து போறாருல, இவரை பார்த்து இவர் சிரிப்பார். இதுக்குதான் நான் சொன்னேன், தேவையில்லாத வேலை, இவர் பைத்தியக்காரன், நாம என்ன மாதிரி நடந்திருக்கலாம், நீ தேவையில்லாம ஏன் இப்படி நடக்கிறன்னு அவர் கேட்பாரு. ஆனா இந்த இடம் வருது பாத்தீங்களா, இந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் இவர் இப்படி நடந்து போயிட்டு இருப்பாரு, இவர் வாழ்க்கை அப்படியே மாறும். இது அட்டாமிக் ஹேபிட்ஸோட பவர்ஃபுல்லான வார்த்தை. ஆனா இந்த இடத்துக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, அதான் முக்கியமான பேர். இந்த இடத்துக்கு ஒரு பேர் வச்சிருக்கான், வேல்யூ ஆஃப் டிசப்பாயின்மெண்ட் பேர் வச்சிருக்கான். இதை யாரு கிராஸ் பண்றாங்கிறது தான் கேம். இந்த இடம் நடக்கும் போது ரிசல்ட்டே வராது. பாக்குறவன் பூரா சிரிப்பான். யாரா உன்னை 6 மணிக்கு எந்திரிக்க சொன்னா, யாரா ஜூம் கிளாஸ் அட்டன் பண்ண சொன்னா, யாரா இந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ண சொன்னா, இதனால ஒண்ணு விளங்காதுடா, இதெல்லாம் ஒண்ணு தேர்றாதான்னு சொல்லி ஒருத்தர் பண்ணலாம். அவன் இப்படி நடந்து போயிட்டு இருப்பான். ஓகேங்களா? அதே மாதிரி டீம் பில்டிங்லயும் ஒருத்தன் டீமே பார்க்க மாட்டான், வாங்கி வாங்கி திட்டு பேசாம இருப்பான். ஒருத்தன் டீம் பில்ட் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கும். இந்த 2 பேருக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, இந்த இடம் வரவங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியாது. ஆனா சக்சஸ்ஃபுல் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த வேல்யூ ஆஃப் டிசப்பாயின்மெண்ட் கிராஸ் பண்றவங்க. இந்த எம்சிசி மெட்டா இந்த வேல்யூ ஆஃப் டிசப்பாயின்மெண்ட் கிராஸ் பண்றது உங்க கூடயே இருக்கு. இதுதான் இந்த பர்பஸ். இதுதான் எம்சிசி மெட்டா பண்ண போகுது. இதை நான் ரொம்ப ஆசையா செய்யணும்னு ஆசைப்படுறேன், ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா செய்யணும்னு ஆசைப்படுறேன். சக்தியும் ரொம்ப ஜெனுன்னு ஆசைப்படுறேன். ஆனா இட்ஸ் நாட் ஃபார் எவ்ரிபடி. நான் பெரிய ஆளு, நான் பார்க்காதே இல்ல, நான் அந்த கம்பெனி அப்படி இருந்தவன், இப்படி யாராவது இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு எம்சிசி விட்டு போயிருங்க, நோ ப்ராப்ளம், எங்களுக்கு வருத்தமே கிடையாது. ஆனா எம்சிசி மெட்டா இஸ் ஃபார் பீப்புள் ஹூ லிசன் டு திஸ் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்க்குள்ள வர விரும்புறவங்களுக்கு மட்டும் தான் எம்சிசி மெட்டா. ஆனா திரும்ப சொல்றேன், இந்த வேல்யூ ஆஃப் டிசப்பாயின்மெண்ட் கிராஸ் பண்ணும் போது 100% கேரண்டி தரேன், இது அப்படியே லைஃப் ஸ்டைல மாறி இதுக்கான கேரண்டி உண்டு. அப்ப எம்சிசி மெட்டா இதுக்கான ப்ராசஸ் தான். ஓகேங்களா? அப்ப 2 விஷயம் கிடைக்கும் எம்சிசி மெட்டால. இது ஆக்சுவலா மில்லியனர்ஸ் சாம்பியன்ஸ் கிளப் இல்ல, மில்லியனர்ஸ் அண்ட் சாம்பியன்ஸ் கிளப். நீ பணக்காரனாவும் மாறிடுவீங்க, நீ வாழ்க்கையில சாம்பியனாவும் மாறிடுவீங்க. ரெண்டுமே ஒரே இடத்துல கிடைக்க போறதுக்கான ப்ராசஸ் தான் எம்சிசி மெட்டா. ஸோ இதுல ஜூம் கிளாஸஸ் இருக்கும், லைவ் கிளாஸஸ் இருக்கும், ப்ராசஸ் இருக்கும், ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை போற நம்ம செய்ய போறோம். ஸோ இதுல வந்து நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், நேத்து 150 பேர்னு சக்தி சொன்னப்ப நான் தேவையில்லை, 150 பேரும் தேவையில்லை. அந்த எட்டு கொடி கொடுத்தீங்களா, அந்த 8 கொடியை நம்புறவங்களும் அந்த 8 கொடிக்குள்ள யாரெல்லாம் பிளான் பண்றாங்களோ, ப்ராசஸ்ல வராங்களோ அவங்க இருந்தாவே போதும். ஒரு 50 பேர் இருந்தா போதும், 50 கோடீஸ்வரன் உருவாக்கிட்டாவே போதும், அதே பெரிய விஷயம்.
150 கோடி உருவாக்கணும்லாம் அவசியம் ஒண்ணு கிடையாங்கிறத நான் சக்தி கிட்ட சொன்னேன். பட் இனிஷியலா இட்ஸ் குட் ஸ்டார்ட். நீங்க எல்லாம் டைமுக்கு வந்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. சில பேர் நான் ஏற்கனவே சென்னையில பார்த்த முகங்களை இங்க மீண்டும் பார்க்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்மலாம் ஒன்னா சேர்ந்து பெருசா டிராவல் பண்ண போறோங்க, இதுல பெரிய சந்தோஷம் இருக்கு. பட் என்சிசி மெட்டா வந்து கேரண்டி, உங்க லைஃப் ஸ்டைல் நிச்சயமா மாறுங்க கேரண்டியோட. நம்ம அடுத்த வாரம் மீண்டும் மீட் பண்ணுவோம். இந்த எம்சிசி மெட்டா வந்து இப்ப ஸ்டார்ட் ஆகல, ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும். அதாவது கண்டென்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் சனிக்கிழமை நடக்க ஆரம்பிச்சிடும். பட் எம்சிசி மெட்டா வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி நம்ம லைவ்ல மீட் பண்றோம். 1ஆம் தேதி 2ஆம் தேதியோ லைவ் மீட் பண்ணுவோம். அந்த லைவ் மீட்டிங்ல தான் எம்சிசி மெட்டானா என்ன, அதோட பாயிண்ட்ஸ்னா என்ன, அந்த பாயிண்ட்ஸ் என்ன பண்ணும், அந்த பாயிண்ட்ஸ் அச்சீவ் பண்ணவங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குங்கிறது நம்ம ஆகஸ்ட் 1ஆம் தேதி லைவ்ல பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம எம்சிசி மெட்டாவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் சனிக்கிழமை ப்ரோக்ராம்ஸ் வந்து சனிக்கிழமை நானும் இல்ல வெவ்வேறு ட்ரைனர்ஸும் வந்து உங்களுக்கு வார கிளாஸ் இருப்பாங்க. இந்த கிளாஸை விடாம அட்டன் பண்ணுங்க. நிச்சயமா நிறைய இன்புட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் லைஃப் ஸ்டைல் மாறதுக்கு. சேம் டைம் எம்சிசி மெட்டா வந்து உங்களை மில்லியனர்ஸாகவும் சாம்பியன்ஸாகவும் மாற்றும். நானும் உங்க கூட பயணிக்க போறேன். தேங்க்யூ வெரி மச். நம்ம அடுத்த வாரம் சனிக்கிழமை மீட் பண்ணலாம். ஏதாவது டவுட் இருந்தாவோ இல்ல வேற கிளாரிபிகேஷன் வேணாலும் கேட்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலா சார் வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப வெரி ஷார்ட்டா ரொம்ப கிறிஸ்பா சம மெசேஜ் வந்து சொல்லியிருக்காரு. உண்மையிலே அதாவது நம்ம எம்சிசி மெட்டா என்ன மாதிரி இருக்க போகுதுன்ற விஷயத்த அப்படியே எடுத்து உங்களுக்கு அப்படியே ஆக்கப்பூர்வமா அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டாந்து காமிச்சிட்டாரு. இதை விட வேற யாராலையும் பண்ண முடியாத ஒரு விஷயம் தான். பட் இங்க என்ன நீங்க எல்லாம் என்ன நீங்க ஆக்சுவலா சார்ட்ட கேட்கும் போது இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ண சொல்லும் போது இல்ல நம்ம வந்து ஒரு 3 வாரமாவது ட்ரைனிங் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி இதுல நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி அவங்களதான் நம்ம லாங் டைம் பயணிக்க போறோம். ஏன்னா நம்ம அவங்க டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அவங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. என்ன சார் அப்படின்னு பார்க்க போதீங்கன்னா ஒரு சின்ன குட்டியான ஒரு பேசிக்கான விஷயங்களை ஃபாலோ பண்ணோம். ஒண்ணு, ஜூம்ல வரும்போது கேமரா ஆன் பண்ணிட்டு உட்காருது. ரெண்டாவது, யூனிஃபார்ம்ல இருக்குது. யூனிஃபார்ம் கம்பெனி கொடுத்துருக்க யூனிஃபார்ம் ஆர் கோட் ஷூட் அந்த மாதிரி விஷயங்கள். மூணாவது, ஓகே, சின்ன ரிப்போர்ட்ஸ் கொடுக்குறாங்க, அந்த ரிப்போர்ட் கொடுக்கணும், டேட்டா கொடுக்கணும். ஏன்னா வாரம் சண்டே டு ஃப்ரைடே வரணும் ஒரு வாரமா கணக்கு போறோம். அந்த ஒரு வாரத்துல நம்ம ஒரு 7 அசஸ்மெண்ட் பண்ண போறோம். 7-8 அசஸ்மெண்ட். அதுல ஒண்ணும் கிடையாது. எவ்வளவு பேர் பார்த்தேன், எவ்வளவு மீட்டிங் கனெக்ட் பண்ண, எவ்வளவு ஆக்டிவிட்டி பண்ண, இதை வந்து ரெக்கார்ட் பேக் எண்ட்ல கலெக்ட் பண்றதுக்கு நம்ம கிட்ட ஒவ்வொரு 8 டீம் ஓனருக்கும் ஒரு டெக் ஸ்டாஃப் வைக்க போறோம். அந்த டெக் ஸ்டாஃப் வந்து டேட்டா கேட்டா கொடுக்கணும். இவ்வளவுதான் சார். இதை கொடுத்துட்டா நம்ம இன்னொரு 3 வாரத்துல நமக்குன்னு ஒரு ஷேப் கிரியேட் பண்ணி அந்த ஷேப்ல ரைட்லி மிஸ்டர் பிரின்ஸ் சார் சொல்ற மாதிரி மாசத்துக்கு ஒரு 1-2 பிசிக்கல் மீட்டிங் ட்ரைனிங் இருக்கும். 4 வாரமும் எவ்ரி சாட்டர்டே சேம் டைம் 7 to 8 வந்து ட்ரைனிங் இருக்கும். ஆனா இதுல ஒண்ணே தெரியுங்களா, இந்த ட்ரைனிங்ல எல்லாரையும் அலோவ் பண்ண போறது கிடையாது. எல்லாரும் அலோவ் பண்றது கிடையாது. இது ஒன்லி ஃபார் தோஸ் டெடிகேட்டடா நான் ரெடி சார், நீங்க சொல்ற கண்டிஷன் ஓகே, என்னால 7 மணிக்கு ஜூமுக்கு வர முடியும், ஜூம்ல கேமரா ஆன் பண்ண முடியும், யூனிஃபார்ம்ல இருக்க முடியும், ஜூம் அட்டன் போது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பிரேக் எடுக்கலாம், டப்புன்னு ஒரு ஃபோன் கால் வருது, ரெஸ்ட் ரூம் போகணும், தண்ணி குடிக்கணும், இதெல்லாம் ஓகே. என்னால கண்டினியூ ஒரு 5 மினிட்ஸ்ல 10 மினிட்ஸ் கேமரா ஆஃப் பண்ண உட்கார முடியாது. அவங்க எல்லாம் தயவு செஞ்சு வேணாம். உங்களுக்கு இதோட பெட்டரான வேலை இருக்கும், அதை பார்க்கலாம். ஆனா இங்க வந்துட்டீங்கன்னா, நம்மள நம்பி வந்துட்டீங்கன்னா, கூட பயணிச்சீங்கன்னா, நமக்கு வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்றதுக்கு உரிமை இருக்கு, அடுத்தவங்க டைம் வேஸ்ட் பண்றதுக்கு உரிமை இல்லை. அதனால இதை ஏன் ஆரம்பத்திலே சொல்றேன்னா, அண்ணா சொன்ன மாதிரி, பிரின்ஸ் சார் சொன்ன மாதிரி, தம்பி நம்ம வந்து லாங் டைம் டிராவல் பண்ண போறோம். லாங் டைம்ல ஒரு 15 வருஷம் டிராவல் பண்ண போறோம். ஒரு சூப்பரான ப்ராடக்ட், இன்னும் 2-3 ப்ராடக்ட் வரப்போகுது. இந்த 15 வருஷத்துல முதல் 2 வருஷம் நம்ம கிட்ட ஒரு 50-100 பேரை கோடீஸ்வரனா மாத்திட்டா அவங்க நம்ம சொல்றதை கேட்பாங்க. நம்ம ரிசல்ட் காமிக்கணும்னா நம்ம வந்து டிசிப்ளின் மூலம் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு தீர்க்கமான ஒரு விஷயத்த வந்து மிஸ்டர் பிரின்ஸ் அவர்கள் நம்ம கிட்ட சொல்லியிருக்காரு. அதுதான் இன்னைக்கோட முதல் நாள். ஸோ அந்த முதல் நாள் இருந்து செகண்ட் வீக் கம்மிங் சாட்டர்டேல இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வர போறோம். ரூல்ஸ் ஒண்ணுன்னா கேமரா ஆன் பண்ணிருக்கணும், ரிப்போர்ட் ஸ்டார்ட் பண்ணணும், யூனிஃபார்ம்ல உள்ள உட்காரணும், நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட் வரணும். இவ்வளவுதான். இதை பண்ணிட்டோம்னா நம்ம படிப்படியா போறோம். இந்த மாசம் முடிஞ்ச உடனே ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல நடக்கிற முதல் மீட்டிங்ல பிசிக்கலா சென்னையில ஒரு ஒரு பிக் பிளேஸ், நல்ல ஒரு 4 hour ட்ரைனிங் இருக்கும் போது மிஸ்டர் பிரின்ஸ் சாரோட கம்ப்ளீட்டான ட்ரைனிங் இருக்கும். நீங்க அதுல வந்து உங்க ஃபுல் நாலேஜ் எடுத்துக்கிட்டு தென் இந்த ஃபார்மேட் என்ன, அசஸ்மெண்ட் என்ன, இந்த அசஸ்மெண்ட் என்ன கொடுக்க போகுது அப்படின்ற சொல்லிட்டு நம்ம வந்து எனர்ஜிக்கா ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கு டே. ஐ திங்க் இன்னைக்கு டே வந்து ரொம்ப உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா நினைக்கிறேன். ஸோ வேற யாருக்காவது டவுட் என்ன நம்ம வந்து கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வேற யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? சார் பிரின்ஸ் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார்.
சார் வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்க உண்மையாலுமே மனமார மகிழ்ச்சி படுறோம். உங்களுடைய சொல் எல்லாத்துக்கும் ரொம்ப நாங்க வேல்யூவா யூஸ் பண்றோம் சார். கண்டிப்பா எங்க டீம் மணி மாஸ்டர் டீம் வந்து உங்களுக்கு ஒரு சல்யூட் சார். கண்டிப்பா நீங்க சொல்ற எல்லா வார்த்தைக்கும் நாங்க அத கண்டிப்பா பின்பற்றுவோம். சக்திவேல் சார ஃபாலோ பண்ணுவோம். ரொம்ப நன்றி. எங்களுக்காக எஃபெக்ட் எடுத்து நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க் யூ சோ மச். நன்றி 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 ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி ஒவ்வொரு டீம் லீடர்ஸும் உங்களுடைய ஒரு 30 செகண்ட்ஸ்ல உங்களுடைய என்ன டேக் அவே இன்னைக்கு மீட்டிங்ல நம்ம என்ன எடுத்துக்கிட்டோன்ற விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். மிஸ்டர் சுசில் சார், கேன் யூ கம் பேக்? மிஸ்டர் சுசில் சார், நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். மிஸ்டர் ராஜா. Good morning, sir. Good morning. It's an excellent eye opener by Mr. Prince. அதாவது நம்ம வாழ்க்கை பயணம் என்பது எல்லாருக்குமே வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்பதை மிக அழகாகவும் தெளிவாகவும் எடுத்து சொன்னார். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வது போல் இன்னர் செல்ஃப்ல ஆரம்பிச்சு நம்ம அவுட் சைடு ஒரு பிராண்டாக உருவாக்கக்கூடிய ஒரு வழிகாட்டியாக இன்று நமக்கு துவக்கத்தை கொடுத்தார். மிகுந்த நன்றி. நம்ம கேம் சேஞ்சர்ஸ் சார்பாக, ஏன்னா எங்க டீம் பேரை கேம் சேஞ்சர்ஸ், இது வந்து நீங்க ஒரு லைஃப் சேஞ்ச் ஈவெண்ட் ஆரம்பிக்க போறீங்க. உங்களுடன் நாங்கள் அனைவரும் பயணித்து நிச்சயமாக உங்களுடன் வெற்றி அடைவோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ நன்றி சார். தேங்க்யூ மிஸ்டர் ராஜா சார். வந்து லைஃப் இஸ் லேர்னிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். அது பர்சனல் டிசிப்ளினா இருக்கட்டும், எனி சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸாக இருக்கட்டும். ஐ திங்க் இது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். பிரின்ஸ் சார் வந்து he has covered and made a very clear points on where we need to ahead. So I think அது வந்து it's going to be part and parcel of our everyday affair. Next 2 years travel பண்ணுன்றதே ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட். I think it's a good time. ஒரு 3 weeks வந்து இந்த ரிஸ்டோர் பண்ணி ப்ராப்பரான ஜெம்ஸ் எடுத்து போய் உட்கார வச்சு ட்ரெயின் பண்ணுறது. Then our focus is also very clear. I'm very happy to be part of it and I wanted to share it to others. நிறைய இடத்துல கார்பரேட்ல கூட இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்காது. இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் அஃபேர் ஃபார் ட்ரைனிங் பீப்புள் ஆன் பர்சனல் அண்ட் ஆல்சோ வித் வெல்த். ஐ திங்க் வி ஆல் நீட் டு ரியலி என்கேஜ். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அந்தந்த லீடர்ஸ்கிட்டையும் திரும்பி கேட்டுக்கோங்க, எப்படி என்ன பண்ணணும், நீங்கள் என்ன உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு. along with Shakti and Prince, we need to take this in a large volume. Looking forward. Thank you sir. Thank you Raja sir. Yes, thank you sir. Thank you Prince sir. ரொம்ப நன்றி சார். கடவுள் வந்து அதாவது நெகட்டிவிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த எப்படியெல்லாம் நம்மளுக்குள்ள வச்சிருக்கோன்றது ரொம்ப அருமையான ஒரு விஷயங்களை சொல்லி கொடுத்தீங்க. இந்த நெகட்டிவிட்டி இல்லாத புதிய மனிதனா உள்ள வர்றதுக்கு நல்ல மனிதர்களை கடவுள் நம்ம முன்னால வச்சிருக்கிறாருன்றதுக்கு இந்த டீமுடைய நன்மைன்னு நினைக்கிறேன் சார். ஏன்னு கேட்டீங்கன்னா நாங்கெல்லாம் பிளஸ்டு அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் சார். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் அமையறது இல்லைங்க. எத்தனையோ கோடி பேர் இருக்காங்க. இன்னைக்கு ஒரு 100 பேர் நாங்க சேர்ந்திருக்கிறோம். இந்த 100 பேர் தான் வந்து மிக முக்கியன்றத திவா சீக்ரெட் மூலியமா நாங்க தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு எங்களுக்கு நல்ல ஒரு ட்ரைனர் கிடைச்சிருக்காரு. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். பிரின்ஸ் சாருக்கும் சக்தி சாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு எல்லாமே அப்படிதான் சார் அமையுது. பாசிட்டிவான ஆட்களோட தான் எனக்கு தொடர்பு கடவுள் கொடுக்கிறாருன்னு தான் நான் நம்புறேன். சூப்பர். எஸ் மிஸ்டர் மாயா மேடம். கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன் சார். நான் அந்த ஒரு ஐடி லிங்க் முன்னாடியே நான் ஓபன் பண்ணி வச்சுட்டு ஜெயந்தி மேடம் கூப்பிட்டேன். அப்புறமா நான் அதுலயே இருந்துட்டேன்னா எனக்கு இந்த லிங்க் பார்க்கவே இல்லை. அப்புறம் பொன்ராஜ் சாரை கேட்டுட்டு தான் இப்ப நான் உள்ள வந்தேன். அதுக்குள்ள நம்ம பிரின்ஸ் சாரோட ஸ்பீச் முடிஞ்சிடுச்சு. இருந்தாலும் இந்த ஒரு 7 o'clockன்றது நமக்கு வந்து சப்கான்சியஸோட வேலை செய்யறதுக்கு அவர் நம்ம ரெடி பண்ணுவாருன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு சார். Thank you. Yes Mr. சிவா சார். தம்பி மகேஷ் பாபு சார் கை தூக்கி இருக்காங்க. குட் மார்னிங் சார். வணக்கம். போயிருப்பாங்க. அந்த பிசார் வந்து இன்னைக்கு நம்ம கட்டுப்படி வரப்பட்டதான் பண்ணேன். நான் நேற்று நைட்டு 4 மணிக்கு ராஜபாளையம் வந்தேன் குழந்தைய கூட்டுட்டு. நான் அன்னைக்கு ரிப்பேர் பண்ணதை விட நான் போட்டுக்கிட்டு வந்தேன். அந்த சார் இந்த கேமரா கொடுத்துட்டு அப்பா எல்லாரும் கேட்டு வந்தேன். நல்ல இன்ட்ரெஸ்ட் சார். இன்னைக்கு லைஃப் வந்து என்ன நினைக்கும்
சக்திவேல் சார் எப்பவுமே மகிழ்ச்சி மகிழ்ச்சி கோட்பாட்டில் வாழ்வாரு. இப்ப எல்லாரும் பல குடிசை நினைக்கிறேன் எல்லாமே காட்டாங்க. Yes, Dr. Mahesh Babu. Dr. Mahesh Babu, please. Sir, good morning, sir. Good morning. Prince sir, good morning. Thanks. Thank you for the excellent presentation. உங்களோட ஸ்பீச் கேட்கறதுக்கு நாங்க நேத்து நைட்டே ரெடி ஆயிட்டோம். நீங்க இன்னைக்கு காலையில எல்லாம் நினைக்காதீங்க. நைட்டே we were ready. அதனால உங்களோட ஃபேஸ பார்த்தாலே எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் வருது ஆட்டோமேட்டிக்கா. நீங்க டவுட்டே இல்ல. எவ்ரிஒன் will feel the same thing. அதனால நீங்க வந்து இனிமே நிறைய வரும். ஃபுல் ஹவுஸ்ஃபுல் ஆயிடும். Don't worry about anything, sir. We are there to support you, and you also have to support us. So அதனால it's a great boon for us to be with you. Thank you very much. Thank you. Anybody is there? Soon, Jayanti madam. Jayanti madam. Yes, sir. Good morning, sir. குட் மார்னிங். நான் ஆக்சுவலி உங்களோட ஃபேன் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா உங்களோட செஷன் நான் நிறைய அட்டென்ட் பண்ணியிருக்கேன். உங்களோடது அப்படிங்கும்போது இப்போ சார் சொன்னார் இல்லையா, மகேஷ் பாபு சார் சொன்னார் இல்லையா, அவன் நேற்று நைட்டே ரெடி ஆயிட்டேன்ற மாதிரி, அதே மாதிரி நான் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே ரெடி ஆயிடுவேன். அந்த அளவுக்கு வந்து உங்களோட செஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெகட்டிவ் தாட் எப்படி ரிமூவ் பண்றதுன்னு ரொம்ப சிம்பிளா எலிகண்டா எல்லாருக்கும் புரியுற மாதிரி ரொம்ப ரீச் ஆகுற மாதிரி சூப்பரா சொல்லியிருக்கீங்க சார். அது எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். நானும் ஃபாலோ பண்றேன். ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. கேப்டன் சதாசிவம் சார் இருக்கீங்களா? கேப்டன் சதாசிவம் சார், டீம் ஓனர் சதாசிவம். எஸ் சார். யா ப்ளீஸ் சார், ப்ளீஸ். யா நல்ல ஒரு ஸ்பீச் சார். சும்மா அந்த பாசிட்டிவ் இதை வந்து வைபை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. உங்க கேமரா ஆன் பண்ண முடியுமா சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட்? ஒரு நிமிஷம் சார். ப்ளீஸ். ஓகே வந்துட்டீங்க. எஸ் சார். யா ப்ளீஸ். தேங்க்யூ சார். சார் பெரிய பாசிட்டிவ் வைபை கிரியேட் பண்ணியிருக்கு நீங்கள் எடுத்த இந்த செஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ஷேப் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கார்ப்பரேட் கல்ச்சரில் ட்ரைனிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் அண்ட் ட்ராக்கிங், ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொண்டு வரும்போது கண்டிப்பாக இது வந்து பிக் சக்ஸஸை கொடுக்கும். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் பண்ணுறது. ஸோ சப்போர்ட் பண்ணுறோம் நாங்கள் எல்லாம். தேங்க்யூ. மிஸ்டர் குரு இருக்கீங்களா? கேப்டன் குரு. சார் அனைத்து தலைவருக்கும் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் முன்னாடி நான் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸசைஸ்ன்னு சொல்லிட்டு மனவளை கல்விமட்டத்தில் படிச்சேன். அது அந்த சப்ஜெக்ட் முழுவதுமே பாசிட்டிவ் சார்ந்த விஷயம் தான். அதுல ஒரு நல்ல சப்ஜெக்டும் அது போக அது வந்து எப்படின்னா அகத்தின் வழி போறது, இது அகமே புறமாக மாறுகிறதுன்னு சொல்லிட்டு அந்த சப்ஜெக்ட் போகும். அதுக்கு ப்ராசஸ் பண்றதுக்கு நிறைய தளங்கள் கிடைக்கல. அதை ப்ராசஸ் பண்றதுக்கான முக்கியமான தளம் வந்து திவாவா அமையுது. இன்னொன்னு அங்க சொல்லப்பட்ட செய்திகளை திருப்பி ரிப்பீட்டடா வந்து மீண்டும் வந்து நம்ம பிரின்ஸ் சார் மூலமா நான் நேரடியாக பாக்குறேன். நான் ஏற்கனவே மாமல்லபுரம் நிகழ்ச்சியில அவர் சொன்னது எல்லாமே அந்த ரிப்பீட்டட் இது வந்து அங்க நடத்தப்பட்ட ஒரு 15 வருஷம் நடத்தப்பட்ட அதே இதை சார் மூலியமா இது பண்ணேன். நல்ல ஆசான், மகிழ்ச்சிறந்த ஆசான், பாசிட்டிவ் வைப்ரேஷன். இன்னொன்னு ஈகோன்றது எந்தெந்த இடத்துல நம்ம பிரேக் பண்ணுது அப்படின்றத ரொம்ப அழகா சொன்னாங்க. எவ்வளவு பெரிய சிறந்த நபராக இருந்தாலும் ஒரு சின்ன விஷயங்கள்ல வந்து அவங்க அந்த ஃப்ரீக்வன்சி சின்ன மாற்றம் பண்ணாட்டி அவங்க மூவ்மெண்ட் ஆகிறது சிரமம் அப்படின்றத ரொம்ப எளிமையாகவும் வன்மையாகவும் சொன்னாங்க. சாருக்கு சிறந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சாரோட இந்த மிகப்பெரிய பல்கலைக்கழக இதுல வந்து நான் ஒரு மாணவனா உள்ள வந்தது நான் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். அடுத்து வரக்கூடிய ஒரு 3 மாதத்துல இருந்து 6 மாதம் அல்லது 3 வருடத்துக்குள்ள நம்ம ஒரு ஏற்கனவே எய்ம் பண்ணி இருக்கிற ஒரு முக்கியமான இலக்கை நோக்கி சார் மூலமா டேக்கப் ஆகி ஈஸியா நம்ம சென்றடைஞ்சலாம் நான் கருதுறேன் சார். நன்றி சார். அனைத்து தலைவருக்கும் நன்றி. தேங்க்யூ கேப்டன் குரு சார். தேங்க்யூ. கீதா மேடம், உங்களுடைய டேக்அவே, தி யங் அயன் லேடி. கீதா மேடம். குட் மார்னிங் சக்திவேல் சார். வெரி குட் மார்னிங். குட் மார்னிங் பிரின்ஸ் சார். மார்னிங் சார். நான் வந்து ஒரு ரிட்டையர்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி சார். ரொம்ப நாள் நான் வந்து ஒரு நெகட்டிவ் செல்ஃப் இமேஜ் இருந்துச்சு சார். நல்ல ப்ரொடக்டிவ் இயர்ஸ்ல வந்து அது ரொம்ப அப்படியே முன்னேற விடாம இருந்துச்சு. அப்புறமா தான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பிறகு நமக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு, நம்ம அதை வந்து நமக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு அப்படின்றது புரிஞ்சுக்கிச்சு. இன்னைக்கு நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் வந்து அதை இன்னும் என்ஹான்ஸ் பண்ற மாதிரி இருக்கு சார். இனி இருக்கிற ஃபியூச்சர் இயர்ஸ்ல வந்து நம்மளுடைய செல்ஃப் இமேஜ்
நம்மளுடைய இண்டிவிஜுவாலிட்டியை நம்ம டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்றது புரிஞ்சிச்சு. ஈகோவை விட்டு ஒழிச்சிடணுன்றதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் சார். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட டிராவல் பண்ணும்போது இன்னும் நாங்கள் அதை இன்னும் நல்லா டெவலப் பண்ணிக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் 1 or 2 பீப்புளோட நம்ம அடுத்த வாரத்தை இதோட கொஞ்சம் பெட்டரான ஒரு நம்ம வந்து ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணி தான் வர போறோம். அடுத்த வாரத்துல இருந்து யூனிஃபார்ம் ஸ்டார்ட் பண்றோம். கேமரா ஆன்ல இருக்கணும். டேட்டாஸ் கொடுக்க தயாராகும். இதுதான் இந்த வாரத்தோட லேர்னிங் வித் சாரோட ஹெல்ப்போட. இன்னும் ஒரே ஒரு பர்சனோட நம்ம முடிச்சுக்கலாம். மிஸ்டர் சிங் இருக்கீங்களா? மிஸ்டர் சிங் இருக்கீங்க நினைக்கிறேன். Good morning, sir. Am I audible? Am I audible? Your camera sir, Prince sir, you are great. Thank you, sir. We are so happy to started the journey along with you. நம்ம தொடர்ந்து பயணிப்போம். கடவுளுடைய படைப்பை சார், எல்லாரும் ஒரு சிறந்த வாழ்க்கை கோடீஸ்வரரா வாழணுங்கிறது அவருடைய விருப்பம். அதை உங்கள் மூலமாக எங்கள் வாழ்க்கையில கொண்டு வருவார். மிக்க நன்றி டாக்டர் சக்திவேல் சார், மிக்க நன்றி. உங்க இயக்கம் இது ஒரு பெரிய மூவ்மெண்டா மாறி will be a great example for the world. Go ahead. Always I am with you. Thank you. Bye. பிரின்ஸ் சார், லாஸ்டா சில வார்த்தைகள் தான். நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லிட்டீங்கன்னா நம்ம அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் பிரின்ஸ் சார். இல்ல, இட்ஸ் கோயிங் டு பீ அப்சல்யூட் ட்ரைனிங்ஸ் தான். நிறைய ட்ரைனிங்ஸ், நிறைய மாடியூல்ஸ், நிறைய டாபிக்ஸ் கிராஸ் பண்ண போறோம். இன்னைக்கு செல்ஃப், அடுத்த வாரம் அடுத்த டாபிக் அப்படி கிராஸ் பண்ண நிறைய கண்டென்ட் நம்ம டெலிவர் பண்ண போறோம். பட் மோர் தென் ட்ரைனிங், வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் த MCC ப்ராசஸ். அது ஆகஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகும்போது it will be a big difference. சார் ஆஃபீஸ் இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டா ரெடி ஆயிடுவாங்க. ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் டேட் சொல்ல முடியுமா? இல்ல, நம்ம இந்த வீக் உங்களோட டிஸ்கஸ் பண்ணி நம்ம சொல்லிடுவோம். ஓகே. Thank you. மீண்டும் சந்திப்போம். Thank you friends. So with this we wind up today's meeting. Thank you. Bye bye. Thank you sir. Thank you sir. Thank you. sir. நன்றி சார். Thank you so much sir. Thank you. Wonderful start for MCC. லீடர்ஸ் கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணுங்களா? லீடர்ஸ் மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. லீடர்ஸ் மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த திருச்சி, மதுரை, விருதுநகர், கோயம்புத்தூர், சேலம் இந்த ட்ரிப்புக்கெல்லாம் கொஞ்சம் நீங்க வந்து இப்பவே ரெடி ஆயிக்கோங்க. என்ன நான் எதிர்பார்க்கறேன்னா, ஒவ்வொரு ஊர்லயும் வந்து கன்சர்ன் டீம் லீடர்ஸ், டீம் மேனேஜர்ஸ், டீம் ஓனர்ஸ் ஒரு 5 பேரை வந்து அந்தந்த ஊருக்கு வந்து எனக்கு வந்து நேம் வேணும். ஐ டோன்ட் வாண்ட் நான் அனுப்புறேன் அப்படிலாம் வேணாம். ஸோ உங்களுக்காக தான் நான் போறேன். இந்த எல்லா ஊருக்கும் ஒவ்வொரு ஊர்லயும் 2 days ஸ்டே பண்றேன். எனக்கு வந்து நம்மளுடைய அந்த டீம் லீடர் குரூப் இருக்கு இல்லையா, அதுல திருச்சிக்கு 5 பேர் யாரு, மதுரைக்கு 5 பேர் யாரு, விருதுநகர் 5 பேர் யாரு, கோயம்புத்தூர் 5 பேர் யாரு அப்படின்னு எல்லாரும் நீங்க போட்டுட்டீங்கன்னா நம்ம வந்து ஒரு எப்படி ஒரு கான்ஃபிடென்ட்டோட அந்த ஊருக்கு டிராவல் பண்ண நல்லா இருக்கும். அதனால இப்போ ஸ்டில் வி ஹேவ் டைம். முதல் சக்சஸ் நாளைக்கு திருச்சி பண்றோம், 2வது சக்சஸ் மதுரை பண்றோம். இந்த 2த்துக்கும் இன்னைக்கு ஈவினிங்குள்ள நேம் லிஸ்ட் வேணும். உங்க எல்லாரும் ரெக்வெஸ்ட் பண்ற, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம, யாரும் வேஸ்ட் பண்ணாம ரொம்ப அக்ரெசிவா இறங்கி நம்ம வந்து ஒரு பக்கம் ஹார்ட் ஒர்க், இன்னொரு பக்கம் நம்ம லேர்னிங். மெட்டா MCC மெட்டா நீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு தேதி வந்து 12, கரெக்டா டைம் வந்து 8:11. ஓகேவா? அடுத்த வருஷம் இந்த டேட்ல நம்ம ஜூம் மீட்டிங் போட்டா 500 பேர் இருப்பாங்க. 500 பேர் இருப்பாங்க. நம்மகிட்ட லீடர்லாம் மாசம் ஒரு 50 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறோம். வந்துடும் மந்த்லி ஒரு 50 lakhs ஈஸி நெக்ஸ்ட் இயர். ஓகேவா? இதுதான் பேஸ். ஆனா அந்த பேஸுக்கு எப்பவுமே பின்னாடி நம்ம அதிக எஃபர்ட் தேவைப்படாது. இங்க இருக்கிற குரு சாரா இருக்கட்டும், ராஜ சாரா இருக்கட்டும், சிசில் சாரா இருக்கட்டும், நீங்களாம் அடுத்த வருஷம் எப்படி இருப்பீங்கன்னாக்கா கெஸ்டா தான் போவீங்க. இங்க இருந்து சார் நான் எங்க சார் போறேன், மலேசியால ஒரு மீட்டிங் போயிட்டு போகணும் சார் அப்படி சொல்லுவீங்க. ஓகே, எங்க சார் போறீங்க சார், டெல்லியில ஒரு மீட்டிங் கூப்பிட்டுருக்காங்க, எங்க டீம் இருக்கு, நான் போயிட்டு ஒரு 15 minutes ஸ்பீச் கொடுக்க போறேன் அப்படிதான் இருப்பீங்க. இதெல்லாம் நடக்குதுன்னா இன்னைக்கு சொன்ன இந்த பேஸ் இருக்கு இல்லையா, மிஸ்டர் பிரின்ஸ் சொன்ன பாருங்க, நம்ம வந்து எல்லாரும் கட்டமைச்சுல கொண்டு போக முடியாது. ஒரு 50 பேர் ட்ரெயின் பண்ணலாம் சொன்னோம் இல்லையா, அந்த 50 பேர் உள்ள வரணும்னா ரூல் நம்பர் இதுதான். ஸோ அதனால எனக்கு வந்து இந்த 1 வீக்கான ஷெட்யூல் இருக்கு இல்லையா, நெக்ஸ்ட் 1 வீக் அதை வந்து சக்சஸ் பண்ணோம். அதை எல்லா டீம் லீடர்ஸும் கொஞ்சம் தார்மீக பொறுப்பு எடுத்து அந்த நேம் லிஸ்ட் இன்னைக்கு ஈவினிங்குள்ளார கொடுத்துருங்க. 2வது டெக்ஸ்ட் ஆஃப் எல்லாருக்கும் ஒரு ஸ்டாஃப் அப்பாயிண்ட் பண்ணுங்க, அதுதான் நல்லது. சரிங்களா? தேங்க்யூ லீடர்ஸ். வேற ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுமா? நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா எங்களுடைய
support will always be there. 5 people will be nominated from our side in every meeting with Okay. the names and mobile number to you. Thank you. Thank you, sir. Sir. Thank you, sir. சக்தி சார். Yes, sir, please. சக்தி சார். Yes, sir, please. சார் நீங்க 1 year டார்கெட் சொன்னீங்கல்ல சார், 500 பீப்பிள்ஸ் ரூம்ல உட்காருன்னு சொல்லிட்டு. சார் ஐ டோல்ட் சார் 6 monthsல சார், நவம்பர்லயே நம்ம 500 பீப்பிள்ஸ் மேல இருக்கும். கரெக்ட். அதுதான் எம்சிசி மெட்டாவுடைய இந்த ஃபண்டமெண்டல் ரூல்ல வரக்கூடிய விஷயம் சார் இது. அதுல வந்து 500 பீப்புள்ஸ் வந்து 6 monthsல கிராஸ் ஆயிடும் சார். அதுக்கப்புறம் மீட்டிங் வெறும் வேற லெவல்ல இருக்கும் சார். ஏன்னா இந்த ட்ரைனிங் செஷன் ஆஃப் டைப் வந்து என்னைக்குமே தோத்ததா சரித்திரமே கிடையாது. அதனால இது ஜெயிப்பு தான் சார், வேற லெவலுக்கு. தேங்க்யூ சார். என்னோட 26 வருஷ அனுபவத்துல என் லைஃப்ல 2007 என்னால மறக்க முடியாது சார். 2007 பிப்ரவரி மந்த் மறக்கவே முடியாது. அது நம்ம காமனா பேசலாம். அப்போ வந்து ஒரு களத்துல உச்ச கட்டத்துல இருந்து மேல இருந்து கீழே தூக்கி போட்டுச்சு. அப்ப என்ன காப்பாத்துறது தெரியுமா சார்? சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ். அப்ப பிளட்ல ஏத்துறேன் 100%. அதுதான் சார் எனக்கு கூடும். அதால இப்ப நம்ம கூட இந்த மெட்டாவோட மீனிங் தெரியுங்களா? நம்ம கூட டிசிப்ளினா இருக்கிறவங்கள உள்ள இழுத்துக்கும். நமக்கு தேவையில்லாத டெர்மினேட் பண்ணோம், ரிமூவ் பண்ணோம். ஆட்டோமேட்டிக்கா நம்மள யாரும் வார்த்தையா சொல்ல தேவையில்ல, அந்த சிஸ்டம் ரிமூவ் பண்ணி விட்டுரும். அதுதான் இந்த மெட்டா. எம்சிசி மெட்டா. தேங்க்யூ. இன்னைக்கு ஒரு 10 லட்சம் பேர் வந்து சென்னையில சொபிஸ்டிகேட்டட் லைஃப்லயும் நல்ல ஒரு லைஃப்ல இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் நெட்வொர்க்கும் சிஸ்டமும் தான் சார். நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய சிஸ்டம் தான் இன்னைக்கு அவங்கள வாழ வச்சிருக்கு. அதுக்கு நிறைய ப்ரூஃப்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால நாம ஜெயிக்கிறது சாத்தியம் சார், நிச்சயம். தேங்க்யூ சார். மிஸ்டர் பிரின்ஸ் வந்து 23 லட்சம் பீப்புள் ரெடி பண்ணிருக்காரு சார். நம்ம ஏன் பிரின்ஸ் சார் வந்து நம்ம 100%. he made 23 lakh people வந்து ரெடி பண்ணிருக்காரு. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 500 1000 பேருக்குள்ள இருக்கும். ஆனா இந்த நீங்க சொல்ற மாதிரி 1 இயர்ல 6 மாசத்துல கேம் மாற போகுது. ஆனா இதுல வந்து கொஞ்சம் நம்பணும். நம்மள வந்து சீனியர்ஸ் லீடர்ஸ்லாம் கொஞ்சம் நம்பணும். டெய்லி 1 hour நமக்கு டைம் கொடுக்கணும். கொடுத்தாங்கன்னா வேற லெவல்ல டெவலப் பண்ணலாம். இப்போ நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த சிஸ்டம், ஃபார்ம் ஃபில்லிங், டீடைல்ஸ் இதெல்லாம் வந்து நம்பிக்கை அதிகப்படுத்துறோம் சார். நம்ம நேரா சந்திக்கும் போது பேசலாம். சூப்பர் சார், சூப்பர். லீடர்ஸ் வேற ஏதாவது டிஸ்கஸ் பண்ணா நீங்க கேட்கலாம். நம்ம வந்து இல்லனா நம்ம அந்த டீமை வைண்ட் அப் பண்ணிடலாம். லீடர்ஸ் வேற இல்ல முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். கரெக்ட்? எஸ் சார். ஓகே, தேங்க் யூ டீம். தேங்க் யூ. நெக்ஸ்ட் சாட்டர்டே இதே ஜூம் லிங்க் வச்சுக்கலாம். போதும், இன்னும் வேணாம். நமக்கு 100 பேர் தான் தேவைன்னு சொல்லியிருக்கோம். அதனால இதே ஜூம் லிங்க், நோ மோர் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இது வேணா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சேம் லிங்க் சேம் டேட்ல நெக்ஸ்ட் சாட்டர்டே மீட் பண்ணலாம். ஓகே, குட் லக். பை பை. Thank you, sir. Thank you. Thank you. Okay, sir. Thank you, sir.